உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, சங்கீதம் 20:4, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நம்மளுக்கெல்லாம் நிறைய ஆசைகள் இருக்குதுல்ல. என்னால் இந்த ஆசையை நிறைவேற்ற முடியல, நான் ஆசைப்படுறேன், ஆனால் அந்த ஆசைப்பட்டதை நான் வாங்க முடியல, நான் செய்ய முடியல. அது நிராசையாய் மாறிடுது, நிறைவேறாத ஆசையாக மாறிடுது, என் வாழ்க்கையில் அது கிடைக்காமலே போயிடுது அப்படின்னு சொல்கிறீங்கள, ஏங்க வச்சிடுது அப்படின்றீங்கள. ஆசைகள் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி இயக்கங்களும் அதிகமாக இருக்குன்றீங்கள. தேவன் நிறைவேற்றி தருவேன் அப்படின்றாங்க. அவரால் நிறைவேற்ற முடியும், உங்களால் தானே நிறைவேற்ற முடியல, தேவனால் நிறைவேற்றி தர முடியும். சரிங்களா? என் வாழ்க்கையில் இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டா என் வாழ்க்கை செமையாக மாறிடும், இதை தொட்டால் அவ்வளோதான் என் வாழ்க்கை நல்லாயிடும், இதெல்லாம் சரி பண்ணிட்டா அப்படின்னு நிறைய ஆலோசனைகள் வச்சுருக்கீங்க உங்கள் வாழ்க்கையை குறித்து. என் வாழ்க்கை இப்படிலாம் நடந்துட்டா என் வாழ்க்கை எங்கேயோ போயிடும் அப்படின்றீங்களே. நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது தேவன் ஒத்துக்கிறார். ஓகே, இதை மாதிரியே நான் சரி பண்ணி தந்துடுறேன், நிறைவேற்றி தருகிறேன், உங்கள் ஆலோசனைகளின் படியே தேவன் சரி பண்ணி தரேன்றாங்க. உங்களுடைய ஆலோசனைகள், உங்களுடைய ஆசைகள் இதன்படி உங்களுக்கு நிறைவேற்றி தருவேன்னு சொல்கிறாங்க. சரிங்களாங்க? நீங்கள் உங்கள் ஆலோசனைகள், ஆசைகள் இதை தூக்கிட்டு வேறு எங்கேயும் போயிடாதீங்க, வேறு யாரையும் பார்க்க போயிடாதீங்க, எந்த மனிதனையும் கிட்டேயும் போயிடாதீங்க. உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றி தரமாட்டாங்க, தேவன் தான் நிறைவேற்றி தருவார். உங்களுடைய ஆசைகள் எல்லாமே அப்படியே நிறைவேறும், நிராசையாக போகாது. அப்படியே நீங்கள் நினச்சது தேவன் நடத்தி கொடுப்பாருங்க. ஏதேன் தோட்டம் இருந்துச்சுல, ஏதேன் தோட்டத்துக்கு புதுசாக வந்த பொண்ணு ஆசைப்பட்டா. என்ன மாதிரி ஆசைப்பட்டா? தேவர்கள் மாதிரி மாறணும், ஏஞ்சல்ஸ் மாதிரி பறக்கணும் அப்படின்னு ஏதேன் தோட்டத்துக்கு புதுசாக வந்த பொண்ணு அப்படி தான் ஆசைப்பட்டா. ஆனால் அவள் போய் நின்ற இடம் சரியில்லை. ஆசைகள், திட்டங்கள்லாம் இருந்துச்சு, ஆலோசனைகள்லாம் இருந்துச்சு, ஆனால் அவள் போய் நின்ற இடம் சரியில்லை. பாம்புக்கிட்ட போய் நின்றுட்டா. தேவன்கிட்ட நின்றுருந்தா அவர் மாற்றி கொடுத்துருப்பார். அவளுடைய ஆசை நிராசையாய் மாறி இருக்காது. அதனால தான் யோசிச்சு நில்லுங்க, கரெக்டாக நில்லுங்க. ஏதேன் தோட்டத்தில் புதுசாக வந்த பொண்ணு மாதிரியே நீங்கள் நடந்துக்காதீங்க. நம்மளுடைய ஆசை எல்லாத்தையும் தூக்கிட்டு எங்கே போகணும்? தேவன்கிட்ட போய் நிற்கணும், எந்த மனிதன்கிட்டையும் போய் நிற்காதீங்க. உங்களுடைய ஆசை நிறைவேறும், ஒவ்வொரு ஆசையும் தேவன் நிறைவேற்றி தருவார். உங்களுடைய ஆலோசனைகளின் படியே இதெல்லாம் செய்தால் இப்படிலாம் இருந்தால் போதுன்றீங்களா, அதெல்லாம் செய்து அதன்படி உங்களுக்கு செய்து தருவார். உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக அமையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்க ஆசைகள் அதிகமாக இருக்குது, நிறைய அவங்க வாழ்க்கையை குறித்து இது செய்திடலாம், அது செய்திடலாம், இப்படி செய்தால் நல்லா இருக்கும்லாம் நினைக்கிறாங்க. அதன்படியெல்லாம் நீங்கள் செய்து கொடுக்க போகிறீங்க. நன்றி அப்பா. நிறைவேற்றி கொடுக்க போகிறீங்க. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்கள ரத்த கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க, ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக, மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? சாமி, எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க.
கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்க, நீ இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியமானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி தான் தேவைப்படுதுப்பா. 7 வருட ஆந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. நன்றி. இந்த பூமிக்கு சொந்தக்காரராக ஓனராக நீங்கள் வருவீங்கப்பா. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. இங்கே தங்குவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.